வணக்கம். இன்றைக்கி நம்ம 3 in 1 ரெசிபி செய்ய போகிறோம். அதாவது கடலைப்பருப்பு வச்சு 3 வெஜிடபிள்ஸ் கலந்த ஒரு கூட்டு செய்ய போகிறோம். வாங்க இந்த 3 in 1 கூட்டு ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இந்த கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே இந்த கூட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சிடலாம். நான் இந்த 3 in 1 கூட்டுக்கு புடலங்காய், பீர்க்கங்காய், கோஸ் இது 3 சம அளவு எடுத்திருக்கேன். இதில் இந்த 3 வெஜிடபிள்ஸ் தான் போட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை வச்சு செஞ்சுக்கோங்க. இது கூடயே கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம். அடுத்து இந்த பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இதில் இன்னுமே கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சிட்டிகை பெருங்காயம், ஒரு 1/4 தேக்கரண்டி விளக்கெண்ணெய் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். குக்கர் விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வதக்க ஆரம்பிக்கலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் புடலங்காய், பீர்க்கங்காய், கோஸ் இது 3 சேர்த்துக்கலாம். இந்த காயெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரும் விசில் அடங்கிடுச்சு. பருப்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பருப்புலாம் நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு மத்து வச்சு சும்மா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கிறேன். இதை மசிச்சு விடாமல் அப்படியேவும் இந்த பருப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் மசிச்சு விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் வேகணும். அதனால் இந்த பருப்பு தண்ணி வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சுக்கிறேன். இதில் தண்ணி ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா காயெல்லாம் ரொம்ப கொலன்னு வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு தண்ணி இந்த காயில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போது இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு அரை வேக்காடு வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் எடுத்து இதிலே சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு போட்டதுக்கப்புறம் எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதி வரணும். இதெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. காயும் வெந்துருச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் சுண்டட்டுன்னு அடுப்புலேயே வச்சுருக்கேன். இந்த டிஷ்ஷை சாதத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மெத்தடே போதும். ஆனால் இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த சமயத்தில் கொஞ்சமாக தேங்காய் ஒரு 4 சோம்பு சேர்த்து அரைச்சி இதிலே போட்டுக்கோங்க. ஏன்னா இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிடும்போது குழம்பு கொஞ்சம் தடித்து திக்காக இருக்கணும். அதுக்காக தான். ஆனால் அதுவே சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ திக்னஸ் தேவையில்லை. நார்மலாக இந்த மாதிரி இருந்தாவே போதும். அந்த தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு இல்லையா, இந்த சமயத்தில் தீயை அணைச்சிட்டு தாளித்து விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு நான் 2 வரமிளகாய், சீரகம், மிளகு இது மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிப்பியில் காரம் கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகா கூட நறுக்கி போட்டு தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் தீ அணைச்சிட்டு ஒரு சிட்டிகை பெருங்காயம் சேர்த்துக்கணும். அவ்வளோதான், தாளிச்சு கொட்டியாச்சு. இதில் கடைசியாக வெங்காயத்தாள் சேர்த்துக்கிறேன். எப்பயும் காரசாரமாகவே செஞ்சு சாப்பிடும்போது அந்த வெஜிடபிள்ஸினுடைய ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி மிதமான காரம் போட்டு செய்யும் போது அந்த காய்கறியினுடைய உண்மையான சுவையை நம்ம அனுபவிக்கலாம். அதனால் அப்பப்போ இந்த மாதிரி மிதமான காரத்தில் செஞ்சு காய்கறியோட ஒரிஜினல் டேஸ்ட்டை நல்லா ருசித்து சாப்பிடுங்க. மணக்க சுவையான 3 in 1 கூட்டு ரெசிபி சாப்பிடலாம்.